ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா. நான் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னா கத்திரிக்காய் கொஸ்து தாங்க. இது இட்லி, தோசை, பொங்கல், சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது கத்திரிக்காய் கொஸ்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நான் இப்போ மிளகா போட்டிருக்கேன். ஒரு அரை கிலோ கத்திரிக்காய்க்கு தேவையான மிளகா. அதே போல் ஒரு 3-4 டீஸ்பூன் தனியா போட்டுக்கணும். கொத்தமல்லி, வர கொத்தமல்லி சொல்லுவாங்க இல்லையா, தனியா, அது வறுத்துக்கணும். ஓரளவு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன போட்டுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அதுவும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் எக்ஸஸாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒன்றும் வீணாக போகாது. அது நம்ம காரக்குழம்புலாம் வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் உளுந்து, ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டும் நல்லா வறுத்துக்கலாங்க. இதுலேயே இன்னும் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, இது ரெண்டும் போட்டு அதிலேயே வறுத்துக்கலாம். இதில் வெந்தயம், ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், மிளகாய், மல்லி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், இதை வறுத்து பொடி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இது ஃபஸ்ட்டு அதில் போடுறதுக்காக வேண்டிய சாமான். இதுக்கு போட்டுட்டு தேவையான அளவு போட்டுட்டு மீதி இருந்தால் எடுத்து காரக்குழம்பு, நம்ம சாம்பார் வச்சா கூட அதில் போட்டுக்கலாம். காரக்குழம்புல போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி நம்ம வறுவல் பொரியெல்லாம் செய்யும்போது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒன்றும் இது வேஸ்ட்டு கிடையாது. அதனால் இதை வறுத்து தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ஒரு 10 மிளகாய்க்கு மேலே போட்டிருக்கேன். அதனால் நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்டு மீதியை வச்சுக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுக்கிறேன். மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடரை அரைச்சி வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் நான். நல்லா ஒரு லெமன் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன். கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. பூண்டை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 15 பல் பூண்டு வச்சுருக்கிறேன். இந்த பூண்டு நல்லா வதங்கின உடனே சின்ன வெங்காயம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொஸ்துக்கு. சின்ன வெங்காயம் போட்டு வதக்கினோம்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனாலேயே உங்கள்கிட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ சின்ன வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா இது வதங்கட்டுன்னு தக்காளியும் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கத்திரிக்காயும் அரிஞ்சு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் இதுக்கு பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணுங்க, பொடி பொடியாக நல்லா குழையணும். அது இதை வதக்கிட்டு நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு அடுத்து கத்திரிக்காயும் சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லாவே வெங்காயம் வதங்கும், அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், ஓரளவு நல்லா கிளாஸியாக வந்துருச்சு, வதங்கிருச்சு. நம்ம இப்போ தக்காளி போட்டுக்கலாம். வதக்கி வச்சுருக்கிறது ஒரு 2 தக்காளி, 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேன். 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேன். அது மீடியம் சைஸாக தான் இருந்துச்சு, சின்னதாக. அதனால் 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா வதங்கிட்டோன்னு இதில் மஞ்சத்தூள், நல்லா 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம கத்திரிக்காய் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுவும் நல்லா வெந்துருச்சு. இந்த கத்திரிக்காயும் நல்லா வேகணும். ஆனால் நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணேன், அதை சொல்லிடுறேன். அதை நீங்கள் திருத்திக்கோங்க செய்யும்போது. இப்போ இந்த கத்திரிக்காயும் நல்லா வதங்கின உடனே 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் குழைவாக வெந்துடும்.
நானும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன். ஒரு 70% வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து புளி கரைச்சி ஊற்றிட்டேன். புளி வந்து கொஞ்சம் வேக வச்சுட்டு அப்புறம் புளி ஊற்றலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா குழஞ்சிரும். நல்லா இதுக்கு குழையணும். அந்த கத்திரிக்காயெலாம் முழுசாக தெரியவே கூடாது. கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாமே நல்லா குழஞ்சிடணும். இந்த புளி ஊற்றிட்டோம் டக்குன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் அது குழஞ்சி வராது. நான் என்ன செஞ்சேன், லாஸ்ட்டாக வந்து நல்லா கடைஞ்சிட்டேன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடியே அடிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கு அப்படி தான் இருக்கணும், அப்படியே முழுசாக தெரியக்கூடாது கொசுத்துக்கு. அதுக்கு தான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிட்டோம்னா நல்லா குழஞ்சிடும். கடைஞ்சி கூட விட்டுறலாம் நல்லா. அதுக்கப்புறம் புளி ஊற்றி கொதிக்க வைக்கணும். இப்போ நான் இது வந்து நல்லா வதங்கிருச்சுன்னு புளி ஊற்றிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த புளி டேஸ்ட்டெல்லாம் ஏறும். இப்போ எல்லாமே போட்டுட்டோம், நம்ம பவுட்ரு போட்டுட்டா அவ்வளோதான். நம்ம காரம் சேர்த்துக்கிறதுக்கு அதுலேயே இருக்குது. இந்த புளி ஊற்றிட்டா என்ன ஆகும்னா குழையாது. அதனால் வேண்டி என்ன செய்யணும், நான் ஒரு தடவை மத்தால் அப்படியே அந்த பொட்டேட்டோ மேஷரால் கடைஞ்சி விட்டேன். அப்போ கூட எனக்கு திருப்தியாக இல்லை. நல்லா அது வந்து குழையணும் பாருங்கள். இப்படி கடைஞ்சி விட்டேன். அப்புறமா நான் என்ன செஞ்சேன், லாஸ்ட்டாக எல்லாம் போட்டுட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டேங்க. அப்போ நல்லாவே குழஞ்சிடுச்சு. ஆனால் அது வந்து அப்படியும் செஞ்சுக்கலாம், ஒன்றும் இல்லை, டேஸ்ட் எந்த மாற்றமும் வராது. இல்லைன்னா தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் நல்லா கொதிக்க விட்டு அப்புறமா இந்த மேஷரால் அப்படி செஞ்சு விட்டோம்னா எல்லாமே அப்படியே குழஞ்சிரும். இப்போ இந்த புளி தண்ணி பட்டதுனால கொஞ்சம் அப்படி குழையாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால் நான் வந்து லாஸ்ட்டாக மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் திரும்பி நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை, சாப்பாடு, பொங்கல் எல்லாத்துக்குமே சரி டேஸ்ட்டாக இருக்கும். இது புளியோட ராஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருணுங்க. வச்சுருந்த பவுட்ரு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இதில் வந்து இன்னொன்று என்னன்னாங்க, நான் எதுக்காக தண்ணி ஊற்றலைன்னா நிறைய ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தண்ணி ஊற்றலை. நம்ம வீட்டில் வந்து 2 பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தண்ணி ஊற்றலை. ஆனால் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம். இது கடைஞ்சி விட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம். தேவையான அளவுக்கு இந்த பொடி போட்டால் காரம், உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். இதுலேயே மிளகா, மல்லி எல்லாமே இருக்கா. ருசியெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, தண்ணியாக இருந்தால் பரவாயில்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வதக்கிட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா குழைய விட்டுடலாம் எல்லாம். அப்போ ஒருத்தரை கடைஞ்சிங்கன்னா ஈஸியாக கடைஞ்சிடும். அப்புறம் புளி ஊற்றிட்டு பவுட்ரு போட்டுட்டு இறக்க வேண்டியதான். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் இறக்கும்போது. கருவேப்பிலை கிள்ளி போட்டுடலாம். அப்போ நல்லாவே குழஞ்சிருக்கும். நான் வந்து நிறையா வேண்டான்றதுனால தான் தண்ணி ஊற்றலை. ஆனால் புளி போட்டோடனே பார்த்தா அது வந்து ஃபுல்லாக குழையில பாருங்கள். கொஞ்சமாக இருக்கமாக இருக்குது, ஆனால் குழையில. அதனால் ஒரு தடவை நான் மிக்சியில் போட்டு அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் எண்ணெய் சட்டியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டேங்க. அப்போ வந்து நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துச்சு. எனக்கு டேஸ்டியாகவே இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றியே வேக வச்சுட்டு அப்புறமா புளி போட்டுட்டு அப்புறம் இந்த பவுட்ரு போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். பாருங்கள், இப்போ நான் வந்து மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 2 பீட் கொடுத்த உடனே அது நல்லா குழஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் திரும்பவும் தவாவில் போட்டுட்டு இந்த பேனில் போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணேன். கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்படி தான் இருக்கணும். கொஸ்துன்றது இப்படி தான் இருக்கணும். தண்ணியாக வேணால் வச்சுக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். தண்ணி வேணால் கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி வச்சுக்கலாம். நான் வேணான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் திக்காக வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் கொஸ்து பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.